الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அனைத்து கலைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். இந்த அளவிற்கு என்றால் அதனுடைய விளக்கங்கள் அர்த்தங்கள் மட்டுமல்லாமல் அதன் அகராதி பொருட்கள், அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகள், அதேபோல் அதிலே இருக்கக்கூடிய இலக்கிய இந்த பயன்பாடுகள், மேலும் அந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், இதுபோன்ற பல விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஃப்சீர் கிதாபின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் 141 ஆயத்துகளை கடந்து 142 144 வரைக்கும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் பாடம் 198. இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் சில யன்கலிபு அலா அகிபை என்ற விஷயத்தினுடைய சம்பந்தமாகவும் ரഊஃபுர் ரஹீம் என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். பாடம் 198. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இது எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்றும் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, அது இல்லை, முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக அகராதி சம்பந்தமாக முடிஞ்சிடுச்சு. விளக்கங்கள் சபபு நுசூல் சம்பந்தமாக முடிந்து விட்டது. இப்பொழுது இங்கு நாம் இலக்கிய நயம் சம்பந்தமாக பார்க்கிறோம். அப்போ இந்த ஆயத்துகளில் அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம். சரி, அந்த அடிப்படையில் ஒரு இஸ்திஆரா தம்சீலியா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்திருக்கிறோம் தலைப்பாக. ஏனென்றால் இதிலே அது சம்பந்தமாகவும் பேசப்படும், அதனால்தான் இதையே நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம். இஸ்திஆரா தம்சீலியா என்பது சில இடங்களில் நாம் சொல்லப்பட்டாலும் இஸ்திஆரா என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்திஆரா அதனுடைய வகைகள் பல இருக்கிறது. இஸ்திஆரானா என்ன? அது அல் மஜாசுல் லுகவி சம்பந்தமானது. அது ஒரு மஜாசுடைய ஒரு வகை தான். மஜாசுல் லுகவியில பொதுவா அதாவது ரெண்டு தரஃப்ல தஷ்பீஹில், அது ஒரு தஷ்பீ மாதிரி தான், ஒப்புமை. தஷ்பீல பொதுவாக முஷப்பஹ் முஷப்பஹ் பிஹி ரெண்டு இருக்கும். முஷப்பஹ் பிஹி என்று ரெண்டு இருக்கும். பொதுவாக நம்ம 4 சொல்லியிருக்கோம். அதாத்து ஷிபஹ், வஜ்ஹு தஷ்பீஹ், முஷப்பஹ் பிஹி. அதாத்து ஷிபஹ்னா எதை கொண்டு நாம் ஒப்புமையை ஏற்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைக்கு சொல்லப்படும், அந்த எழுத்துக்கு, கா, இந்த மாதிரி விஷயங்கள். சரி, வஜ்ஹு தஷ்பீஹ்னா எந்த விஷயத்தை கொண்டு இரண்டுக்கும் மத்தியில் ஒப்புமை இருக்கிறதோ, எந்த வார்த்தைகள் மூலமாக ஒப்புமை இருக்கிறதோ அதற்கு வஜ்ஹு தஷ்பீஹ் என்பதாக சொல்லுவோம். எது ஒப்புமை செய்யப்படுகிறதோ அதற்கு முஷப்பஹ் என்பதாகவும், எதை கொண்டு ஒப்புமை செய்யப்படுகிறதோ அதற்கு முஷப்பஹ் பிஹி என்பதாகவும் சொல்லப்படும். சரி, இந்த இஸ்திஆரால இந்த ரெண்டு தரஃப்ல ஒரு தரஃப் போக்கப்பட்டிருக்கும். முஷப்பஹ் ஒன்று,
இன்னொன்று முஷப்பஹ் பிஹி. இந்த முஷப்பஹ் அல்லது முஷப்பஹ் பிஹில இரண்டில் ஒன்று போக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த முஷாபகத்துடைய தொடர்பு நிரந்தரமா இருக்கும். இரண்டில் ஏதாவது போக்கப்பட்டிருக்கும். ஆனா அதுல முஷாபகத்துடைய தொடர்பு என்ன செய்யும்? நிச்சயம் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அதுக்கு தான் என்ன சொல்றது? அல் இஸ்திஆரா என்பதாக சொல்லுவோம். இப்போ கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர் என்று ஒரு ஆயத்து வருது. கிதாபுன் அன்சல்நாஹு, நாம் ஒரு வேதத்தை இறக்கி வைத்தோம், இலைக்க உங்கள் பக்கம், லிதுக்ரிஜன் நாஸ மக்களை வெளியாக்குவதற்காக வேண்டி, மினல் லுலுமாத்தி இலன் நூர் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் என்பதாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த லுலுமாத் நூர் என்பதை கொண்டு என்ன நாடப்படுது? லுலுமாத் என்பதை கொண்டு லலாலத் அதாவது வழிகேடு நாடப்படுது. நூரை கொண்டு ஹிதாயத் நாடப்படுது. அப்ப ரெண்டையும் கொண்டு இரண்டையும் கொண்டு ஒன்று நாடப்படுது. முதல் லுலுமாத்தை கொண்டு என்ன சொன்னோம்? லலாலத் நாட்டமா இருக்குது. அதே மாதிரி நூரை கொண்டு ஹிதாயத் ஈமான் நாட்டமா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் மத்தியில முஷாபகத்துடைய தொடர்பு இருக்குது, கரீனா இருக்குது. என்னன்னு சொன்னா என்ன, அதாவது இருளுக்கும் வழிகேட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஈமானுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் உதாரணமா சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிங்கம் நடந்து வந்துச்சுன்னு ஒரு மனிதனை பார்த்து சொல்றோம். சிங்கம் நடந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல சிங்கத்தை கொண்டு அந்த மனிதனை தான் சொல்றோம். ஆனா இது மனிதனை தான் சொல்றோங்கிறதுக்கு என்ன ஒரு ஒப்புமை அப்படின்னு சொன்னா, நடந்து வரக்கூடியது அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு சிங்கம் அவனை முஆனக்கா செய்தது என்பதாக சொல்றோம். அப்ப இந்த இடத்துல முஆனக்காங்கிற வார்த்தை இருக்கு, இது சிங்கம் இல்லை, அது மனிதன் அப்படிங்கிறது விளக்குது. அப்ப இந்த மாதிரி தான் இஸ்தியாரால ஏதாவது ஒரு கரீனா வச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். இந்த இஸ்தியாராவை பொறுத்த வரைக்கும் தஸ்ரீஹியான்னு ஒன்று இருக்கு. தஸ்ரீஹியானா அதனுடைய முஷபஹ பிஹி போக்கப்படும். மக்னியா என்பதாக ஒரு வகை இருக்கு, அதுல முஷபஹ போக்கப்படும். அதே மாதிரி இஸ்தியாரா அஸ்லியான்னு இருக்குது. மாதிரி தபையான்னு ஒரு வகை இருக்கு. இஸ்தியாராவுடைய பல வகைகள் இருக்குது. அதே மாதிரி இஸ்தியாரா முரஷஹான் இருக்குது, இஸ்தியாரா முஜர்ரதா, முத்தல்லக்கா, முத்தலக்கா இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இஸ்தியாரா தம்சீலியான்னு ஒரு வகை இருக்கு. நம்ம இந்த இடத்துல பார்க்க போறது என்ன? அல் இஸ்தியாரத்துல் தம்சீலியாவை தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாகத்தான் இங்கே பேச போறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து. இப்போ மேலே உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இலக்கிய நயத்துக்கு வந்திருக்கோம். ஃபி கவுலிஹி, அல்லாஹ்வுடைய சொல் என்ன? என் கலிபு அலா அகிபைஹி. என் கலிபு அலா அகிபைஹி. அகிபைஹினா அவனுடைய பிறங்கால்களின் பக்கம், பிறன்கால்களின் மீது பின்னோக்கி சென்றான் என்பதாக அர்த்தம். எனக்கெல்லாம் புரண்டான அர்த்தம். சரி, இதுல இஸ்திஆரத்துன் தம்சீலியத்துன். இதுல இஸ்திஆரா தம்சீலியா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹைசு மஸ்ஸல லிமை யர்தத்த அன் தீனிஹி. ஹைசு மஸ்ஸல, அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லதை போன்று, லிமை யர்தத்த, முஸ்லிம் உதாரணம் செய்ய மஸ்ஸல தான். லிமை யர்தத்த அன் தீனிஹி, எவன் தன் மார்க்கத்தை விட்டும் பின்வாங்குகிறானோ, முர்த்தத்தாகி விடுகிறானோ, பிமை என் கலிபு அலா அகிபைஹி, பிமை என் கலிபு அலா அகிபைஹி, அதாவது அவனுடைய இரு கால்களின் மூலம் புரண்டு செல்பவனை போன்று, பின்னங்கால்கள் மூலமாக நடந்து செல்வதை நடந்து செல்பவனுக்கு ஒப்புவாக சொல்லப்படுகிறது.
இப்ப யார் தீனை விட்டும் புறமிதுகிட்டு ஓடுகிறானோ, லிமை எர்த்தத்தான் தீனி, எவன் தன் தீனை விட்டும் முர்த்தத்தாகி விடுகிறானோ, மதம் மாறி விடுகிறானோ, அவனுக்கு யாரை கொண்டு பிமன் என் கழிவற ஆக்கிபை, தன்னுடைய இரு பிறங்கால்கள் பின்னங்கால்கள் மூலமாக புரண்டு போவனை பின்னங்கால்கள் மூலமாக திரும்பி செல்வனுக்கு உண்டு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அஃபாதஹுல் இமாமுல் ஃபஹர், இமாம் ஃபஹ்ருர் ராசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதை கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள், பயனளித்திருக்கிறார்கள். சரி, தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது இஸ்தியாராக நம்ம சொல்லிட்டோம். யார் ஒருத்தர் நினைக்கிறாரு பின்வாங்குறாப்போ அது என்ன அர்த்தம்? எவன் அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் நிராகரிக்கிறானோ அவன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இஸ்தியாராவுடைய வஜி என்ன, காரணம் என்ன? அதாவது ஒருத்தன் பின்வாங்கக்கூடிய முன்கரிபாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய குதிங்கால்கள் மூலமாக திரும்பி செல்லக்கூடியவன் இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய முன்னால் உள்ள வழியை விட்டுட்டு அதை விட்டு பின்னால் ஓடுறான். முன்னாடி உள்ள வழியை விட்டுட்டு பின்னாடி ஓடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானையும் அத்தாட்சிகளை விட்டுட்டு என்ன செய்கிறான்? முன்வழியை விட்டு பின்னாடி இருந்து என்ன செய்கிறான்? பின்வழியாக பிறமுதுகிட்டு ஓடிக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அதனால தான் என்ன செய்யும் இந்த மாதிரி சொல்லப்படுது குர்ஆனில். இதே மாதிரி உதாரணமாக அல்லாஹ் சும்ம அதுபர வஸ்தக்பர் என்பதாக முத்தஸில சொல்கிறான். அது மாதிரி கதப வத்த வல்லா என்பதாக சூரத்து தாகால சொல்கிறது பார்க்குறோம். அப்போ இதுதான் என் கலிபல் ஆக்கிபைங்கிறது இஸ்தியாரா தம்சிலியாக புழங்கப்பட்டிருக்கு. இஸ்தியாரா தம்சிலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான தர்கீப். அது என்னன்னு, அதாவது எந்த மானாவுக்கு வைக்கப்பட்டிருக்குதோ எதற்காக வேண்டி அது என்னது வைக்கப்பட்டிருக்கோ அது அல்லாத வேற ஒரு அர்த்தத்துக்காக புழங்கப்படும், வேற ஒரு கருத்துக்காக புழங்கப்படும். என்ன எதன் அடிப்படையில் அதனுடைய கரீனா இருப்பது வரும். ஆனால் அதனுடைய அசலான மானாவை அங்கே புழங்குறதுக்கு தடை இருக்கும். என் கலிபல் ஆக்கிபைங்கிறது அசலான மானா புழங்க முடியாது. ஏன் புழங்குறதுக்கு தடை இருக்குன்னா மேலேருந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது அது சம்மந்தமாக வரல, காலை பின்னாடி தள்ளி போகிறவன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால் என்னது அசலான மானாவையும் என் கலிபல் ஆக்கிபைக்கு புழங்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கரினாவை வச்சு இருக்கக்கூடிய கரினா மேலேருந்து வரக்கூடிய அந்த ஆயத்துக்களுடைய கரினா வச்சு நம்ம விலைக்கு சொல்லலாம். இங்கே என்ன சொல்ல வராங்க? அதாவது தீனை விட்டு வெளியாறுது, மார்க்கத்தை விட்டு புறமிட்டு வருதுங்கிற விஷயங்கள் தெரிய வருது. அதுதான் சொல்லுவாங்க. அப்போ இஸ்தியாரா தம்சீலியானா அதனுடைய எதற்காக வேண்டி அது கொண்டு வரப்பட்டிருக்குதோ அது அல்லாத வேற ஒரு பொருளுக்காக வேண்டி அது புழங்கப்படும். அந்த அசலான மானா அல்லாமல் வேற ஒரு அர்த்தத்தில் புழங்கப்படும். அதே நேரத்தில் அது அசலான மானா புழங்கவும் முடியாது, அதுக்கு தடை இருக்கும். ஆனால் அந்த எந்த மானாவை நம்ம புழங்குறோமோ அதற்குரிய ஒப்புமை, அதற்குரிய ஒரு கரீனா இருக்கும். அதனால் இந்த இடத்துல மார்க்கத்தை விட்டு புறமிட்டு ஓடக்கூடியவன் முர்த்தத்தாகி போகக்கூடியவனுங்கிறதுக்கு கரீனா இருக்குது. அதே நேரத்தில் இந்த அசலான மானா புழங்குறதுக்கு தடை இருக்குது. சரி, இதுக்கு தான் இஸ்தியாரா தம்சீலியான்னு சொல்லுவாங்க. இஸ்தியாரா தம்சீலியாவுக்கு உதாரணங்கள் நம்ம உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறோமே, இது அல்லாத ஒரு உதாரணத்தை நீங்கள் கேட்டுங்க. ஆத சைஃப் இலா கிலாபிஹி ஹல்லல் லைசு மணி அகாபிஹின்னு சொல்கிறோம். அதாவது இது எதுக்கு சொல்லுவாங்க? வால் தன்னுடைய உரையில் சென்று விட்டது, சிங்கம் தன்னுடைய குகைக்குள் ஒதுங்கி விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யாரை சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா இது ஒரு இஸ்தியாரா தம்சீலியாக சொல்கிறது. இங்கே சொல்கிறது நோக்கம் என்ன? ஒரு இல்லை, அதாவது பிரயாணத்தில் ஒரு போருக்காக சென்று இருக்கக்கூடியவன் அதை முடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? ஊருக்கு திரும்பி வந்துட்டான். இப்போ அவனை தான் இந்த உதாரணம் முஜாஹிது ஆத இலா வத்தரி பாத சஃபரின், பிரயாணத்துக்கு பிறகு ஊருக்கு வந்துட்டாங்கிறது தான் இப்படி என்ன செய்கிறோம் இந்த உதாரணத்தின் மூலம் சொல்கிறோம். இந்த இடத்துல அசலான சிங்கம் என்ன செய்யல. உதாரணத்துக்கு எடுத்துட்டா சிங்கம் என்ன செய்யல, அசலான சிங்கம் இறங்கலை. லைசன்ஸ் கொண்டு அசலான சிங்கத்தை நாட்டம் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு ஒரு மனிதன் திரும்பி இருக்கிறான், என்னுடைய வீடின் பக்கம் திரும்பி இருக்கான் வீட்டுக்கு, அதுதான் வந்து புழங்கப்படுது. சரி, அப்போ ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள நிலை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது தன்னுடைய ஊரின் பக்கம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன? அதாவது வாளை தன்னுடைய உரையின் பக்கம் திணித்து விடுதல் அப்படிங்கிறதுக்கு ஒப்புமை இருக்கு. அப்போ ஒரு மனிதன் சண்டை போடக்கூடியவன், ஊரை விட்டு போயிருக்கக்கூடியவன், அவன் சண்டையிலேருந்து வீட்டுக்கு திரும்பிட்டான்னு சொன்னால் நினச்சா வாழை உரையில் வைப்பான். வாள் தன்னுடைய வேலையை முடிச்சா உரைக்குள்ளே போகிற மாதிரி அவன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த இடத்துல புழங்கப்படுது. அப்போ அதை தான் சொல்கிறோம் இஸ்தியாரா தம்சீலியா. இஸ்தியாரா தம்சீலியாவுக்கு உதாரணங்கள் பார்த்தோம்.
இதான் இஸ்தியார தம்சீலியாவுடைய உதாரணமாக இருக்குது. சரி, ரெண்டாவதுல ரഊஃபுர் ரஹீம். அர் ரஃபத்து மென்மை, ஷித்தத்துர் ரஹ்மா. ரஃபத்துங்கிறது அதாவது ரஹ்மத்திலேயே மிக கடுமையானது, கடுமையான இரக்கம் என்று சொல்லும். குத்திமல் அபுலகு, அபுலக் செய்யப்பட்டு முற்படுத்தப்பட்டு விட்டது. முராஆத்தன், முராஅத்தன் இல் ஃபாசிலத்தி, அப்போ இடைவெளியை கவனித்த வண்ணமாக, இடைவெளியை கவனித்த வண்ணமாக அபுலகான விஷயம் என்ன செய்யப்பட்டுச்சு, முற்படுத்தப்பட்டு விட்டது. எது ரொம்ப பலீகா இருக்குதோ அதை முற்படுத்தப்பட்டுருச்சு. வஹியல் மீமு ஃபி கௌலிஹி, அது என்ன அந்த விஷயத்தில் உள்ள மீமுங்கிற மாதிரி, சிராத்துல் முஸ்தகீம், எய்தி மையஷா இலா சிராத்தி முஸ்தகீம் அப்படிங்கிற மாதிரி. சிராத்தி முஸ்தகீம் வஹியல் மீம், அந்த மீம் இருக்குல்ல அது மாதிரி. வ கௌலுஹு ரഊஃபுர் ரஹீம் வ கிலாஹுமா மின் சீகில் முபாலகத்தி, ரெண்டுமே என்னது, முபாலகாவுடைய சீகாவை சார்ந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முபாலகாவுடைய சீகால என்ன ஃபஊலுன்னு வரும். முபாலகாவுடைய சீகாவை நம்ம 5 சீகா சொல்லியிருந்தோம். அதாவது அதில் கியாசி சிமாயி 2 வகையாக வருது. கியாசின்னு வருது, சிமாகின்னு வருது. இருந்தாலும் நம்ம வந்து என்னது கியாசி சிமாயின்னு வந்தாலும் நம்ம முபாலகாவுடைய 5 சீகா சொல்லியிருந்தோம். ஃபஆலுன் அப்படிங்கிற வசன், அது மாதிரி மிஃஆலுங்கிற வசன், ஃபஊலுங்கிற வசன், ஃபஈலுங்கிற வசன். எல்லாத்துக்கு உதாரணத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல ஃபஊலுன் அப்படிங்கிற வசனம், ஃபஈலுங்கிற வசனம் வருது. அது மாதிரி எது எதற்காக வேண்டி புழங்கப்படுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது உதாரணமாக இப்போ ஃபஆலுங்கிறது கஃபாருன், அல்லாமுன், இது மாதிரி மிஃஆலுன், அதாவது மிஃஆலுங்கிற வசனுக்கு வந்து மெஹத்தாவுன், மெஹவான், ஃபவுலுன், ரഊஃபுன் வந்திருக்க மாதிரி, ரഊஃபுன், வதூதுன், சபூருன், ஃபஈலுன், ரஹீமுன் மாதிரி, ஹபீருன், சமீஉன், ஃபஈலுன், ஹதீருன், பஷிஉன், யக்கித்துன், இப்படி வந்துச்சு. இது இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த இந்த 5 நோக்கத்துக்காக என்ன செய்யப்படுது. அப்போ இந்த 5 சீகாக்கள் முபாலகாவுடைய சீகாவாக இருக்குது. இங்கே வந்திருக்க சீகா ஃபவுலுங்கிற வசனம் வந்திருக்குது, ஃபஈலுங்கிற வசனம் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு சீகாவும் எது எதற்காக புழங்கப்படுங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபஈலுங்கிற வசன் எதுக்காக வேண்டி, ஃபவுலுங்கிற வசன் எதுக்காக வேண்டி, இது எல்லாமே. அது இல்லாமல் கியாசியாக சில சீகாக்கள் சொன்னோம். ஃபஊலுன், ஃபஅலானுன், ஃபஅலுன், ஃபஅலூத்துன், மிஃஈலுன், இதெல்லாம் சொல்லியிருந்தோம். சரி, அப்போ இந்த இடத்துல ஷித்தத்துர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய கடுமையை காமிக்கிறதுக்காக வேண்டி அப்போ குத்திமல் அபுலக், இந்த 2 வார்த்தையில ரഊஃபுங்கிறது அபுலகா இருக்கு. முபாலகாவுடைய சீகா சொல்லப்பட்டு என்னென்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தாக்கி சேருது. அல்லாஹ் வந்து மோமினுடைய அமல்களை வீணாக்க மாட்டான் என்ற விஷயத்தையும் இந்த இடத்துல அவனுடைய இரக்கத்தை, கருணையை இதை வெளிப்படுத்துறது. வீணாக்குவாங்கிறது கிடையாது. அதனால தான் இன்னல்லாக பின்னாசில ரഊஃபுர் ரஹீம்ங்கிறதுல என்ன, அதாவது அந்த அதாவது யார் பின்னாஸ்ங்கிறத முற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி சொல்ல இன்னல்லாஹ் ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லலை, மாறா பின்னாசின்னு சொல்றது கொண்டு அப்போ மக்கள் மீது உள்ள கவனிப்பு, அவங்கள வந்து அரவணைப்பு, இது வந்து அதில் தெளிவாக வெளிப்படுது. அப்போ இந்த மக்களின் மீது என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா ரொம்ப அரவணைப்பு செய்கிறாங்கிறதுக்கு தான் பின்னாசிங்கிற வார்த்தையை முற்படுத்திட்டாங்க. அதாவது இந்த இடத்துல ரஹ்மத்துடைய தொடர்பு அவங்களோட அதிகமாக இருக்கிறதை வெளிப்படுத்துறதுக்கு தான் நாஸ் முற்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து ரஹ்மத்து அவங்களோட இணையிறது, ரஹ்மத்து தொடர்பு படுறது. அப்போ அல்லாஹ் தஆலா ரொம்ப தன்னுடைய ஒரு தாய் தன் மகன் மீது இருக்கக்கூடிய பாசத்தை விட அதிகமாக தன்னுடைய அடியார் மீது வைத்திருக்கிறான். கிலாஹுமா மின் சீகில் முபாலகா, முபாலகாவுடைய சிகாவை இங்கே புழங்கப்பட்டிருக்கு. குரானில் வந்து சில இடங்களில் மொத்தம் 8 9 இடங்களில் என்னது ரഊஃபுர் ரஹீம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ரഊஃபுர் ரஹீம்ங்கிறது குரானில் 9 இடங்களில் வந்திருக்குது. அதில் வந்து 3 இடங்களில் ரഊஃபுர் ரஹீம் என்று வந்திருக்கு.
உள்ள ரவுஃபுர் ரஹீம் என்பது வந்திருக்கு. ரவுஃபுர் ரஹீம் கிலா இது முபாலகா சிகான்னு சொல்லிட்டோம். குரானில் வந்து 9 இடத்துல ரவுஃபுர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் அதில் ஒரு 2-3 இடங்கள்ல என்னது ல அப்படிங்கிற ல சேர்த்துல ரவுஃபுர் ரஹீம் என்பது வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து ஃபவல்லி வஜ்ஹக, இதில் அத்லக்கல் வஜ்ஹு, அத்லக்கல் வஜ்ஹ வராத பிஹி அத்தாத். அப்போ அத்லக் வஜ்ஹுங்கிறத பொதுவாக சொல்லிட்டோம். வள்ளி வஜ்ஹக்கங்கிறத வஜ்ஹுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ வராத பிஹி தாத், அதை கொண்டு என்னது முழுமையாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நாடப்படுது. கௌலிஹி வ யபகா வஜ்ஹு ரப்பிக்க, உங்களுடைய ரப்பினுடைய வஜ்ஹுனா அவனுடைய தாத்து என்னது பாக்கியாக இருக்கும். ரப்பு பாக்கியாக இருப்பான். இப்போ இந்த வகை இருக்கிறது இஸ்ம் அல் மஜாசுல் முர்சல். அல் மஜாசுல் முர்சல் என்பதாக சொல்லப்படும். பாபி இத்லாக்கில் ஜுஸி வ இராதத்துல் குல். ஜுஸுவை என்னது பொதுவாக்குறது, ஜுஸுவை பொதுவாக்கி இராதத்துல் குல், குல்லை நாடப்படுறது. வஜிஹுன்னு சொல்லி பொதுவாக முத்தலக்கா சொல்லியாச்சு. முத்தலக்கா சொல்லி நாடுறது எது? முழுசா முழு மனிதனையும் நாடுவது, அதுக்கு தான் சொல்லப்படுது. இத்லாக்குல் குல் வ இராதத்துல், இத்லாக்குல் ஜுஸு இராதத்துல் குல். அப்போ இந்த இடத்துல ஜுஸுவை சொல்லி குல்லை நாடுறாங்க. அப்போ ஃபவல்லி வஜ்ஹக்கனா என்ன உங்க முழுமையா அப்படிங்கிறத சொல்றதுக்காக வருது. சரி, அப்போ மஜாசி முர்சல் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய பாடங்களில் நம்ம பேசப்பட்டிருக்குது. மஜாசில் முர்சலும் எனது சில காரணங்களுக்காக தான் சில அடிப்படையில் சொல்லப்படும். மஜாசி முர்சலுங்கிறதும் சில நோக்கங்கள் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதுலேயும் மஜாசி முர்சலை கொண்டு என்னது அதெல்லாம் மஜாசி முர்சல் விஷயத்தை சொல்ல போனால் அதுக்கு ஒரு உதாரணங்கள் குரான்லேயும் நிறைய உதாரணங்கள் வந்திருக்கு. மஜாசி முர்சல்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வளாகத்தில் மஜாஸுங்கிறது ஒரு பயானியாவுடைய வகையை சார்ந்தது தான். அதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய அசலான மானா அல்லாதது நாடப்படும். அதை கொண்டு என்னது வேற ஒரு மானா கரீனாவோட அடிப்படையில் வேற ஒரு அர்த்தம் தான் என்ன செய்யப்படும், நாடப்படும். ஆனால் அசலான மானா நாடப்பட முடியாதுங்க. சரி, மஜாசி முர்சலுக்கு மஜாசி லொகவின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்து வந்து ஒரு விஷயத்தை நாடும், ஒரு அதாவது லெஃப்தை வந்து ஒரு நாட்டை நாடி கொண்டு வருவோம். ஆனால் அதனுடைய லெஃப்டில் வந்து என்னது அதை கொண்டு அது அசல் மானா நாடப்படாமல் வேற மானா நாடப்படும். அதுதான் மஜாசி முர்சல் என்பதாக சொல்லப்படும். மஜாசி முர்சலுங்கிறது குரானில் பல இடங்களில் வந்தாலும் அது சில நோக்கங்களுக்காக வேண்டி வரும். அதாவது முசப்பிபாக்கா, முசப்பிபியா, அதே மாதிரி ஜுசியாக்கு, அதாவது நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஜுஸை சொல்லி குள்ள நாடுறது, குள்ள சொல்லி ஜுஸு நாடுறது, இதே மாதிரி பல நோக்கங்களுக்காக வேண்டி இருந்துச்சுப்படும் கொண்டு வரப்படும். அதே மாதிரி இவன் இன்னி குள்ளமா தாவத்துஹும் தஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஸு சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. இதுவும் அல் மஜாஸுல் முர்சலுடைய ஒரு வகை தான். காதுக்குள்ளே விரல் நுழைக்க முடியாது, விரல் நுழையத்தான். அப்போ அந்த இடத்துல குள்ள சொல்லி ஜுஸு நாடுறாங்க, உண்மையை சொல்லி ஜுஸு நாடுறாங்க. சில இடத்துல ஜுஸுவை சொல்லி குள்ள நாடுவாங்க. இப்போ நம்ம காட்டின உதாரணம்னா அப்படி தான். உதாரணமாக பவல்லி வஜ்ஹக்கங்கிறதுல சொல்லப்படுறது ஜுஸுவை தான், நாங்கள் நாட்டம் வந்து குள்ளாக இருக்குது. அப்போ மஜாசி முர்சலுங்கிறது அதில் ஒரு வகை தான். அதுவும் ஏன்னா பல நோக்கங்களுக்காக வேண்டி அது புழங்கப்படுது. இந்த இடத்துல என்ன சொன்னால் ஜுஸுவை சொல்லி குள்ள நாடப்படுது. அப்போ இந்த இடத்துல இந்த மஜாசி முர்சலுடைய அடிப்படையாக வஜ்ஹ ரப்பிக்க ஃபவல்லி வஜ்ஹக்க என்பதை கொண்டு முழுமையாக திரும்பிக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தை நாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சரி, அல்லாஹு தாலா குரானுடைய இலக்கியங்களையும் குரானில் அவன் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் மூலம் அவன் நாடக்கூடிய கருத்தை அல்லாஹ் நமக்கு விளங்க வைத்து நம்மை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. இன்னும் அடுத்து இன்ஷா அல்லாஹ் வசனங்களுடைய பயன்கள் சம்பந்தமாக அடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.